நாம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நமக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் இருக்கு. நம்ம தலைவர்கள் பத்தி நம்ம நண்பர்கள் கிட்டயோ இல்ல சமூக வலைத்தளங்கள்லயோ விமர்சிக்கிற அளவுக்கு நமக்கு உரிமை கிடைச்சிருக்கு. ஆனா இவ்வளவு உரிமை இருந்தும் நம்ம நாட்டுல நடக்கிற குற்ற செயல்கள் இன்னும் குறையல. குறிப்பா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாம் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இப்படி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்ற செயல்களை எதிர்த்து ஒவ்வொரு குடிமகனும் குரல் கொடுக்கணும்னு அப்துல் கலாமின் கனவுகளை நிறைவேற்ற மாணவர்கள் பாடுபடணும்னு நடிகர் விஷால் சுதந்திர தின விழாவில் கேட்டுக்கிட்டாரு. இது உள்ளிட்ட அவர் சொன்ன இன்னும் சில விஷயங்களை எல்லாம் இந்த தொகுப்புல பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் அப்படின்றது வெறும் ஒரு விடுமுறையா மாணவர்கள் நினைக்காம அதோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு பின்னால் இருந்த வரலாறு, எத்தனை பேர் உயிர் இருந்தாங்க, அத்தனையும் நீங்கள் புத்தகம் மூலியமா நீங்கள் கற்றுக்கிறீங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க விஷால் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறாப்புலன்னு. ஆனால் இன்னைக்கு நான் வந்தது காரணம் நீங்கள் என்னை இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்காக தான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் நாளை சமுதாயம், நீங்கள் தான் நாளை இந்த சமுதாயத்தோட ஃபியூச்சர். மறைந்த திரு அப்துல் கலாம் அவர்களோட கனவே அதுதான். மாணவர்கள் சக்தி, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அதுதான் நான் மைண்டில் எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செயல்படுறேன். கல்வின்றது ரொம்ப முக்கியம் மாணவ மாணவிகளுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிதி இல்லாமல் தவிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி ஐம் ட்ரைங் டு ரீச் அவுட் அண்ட் ஹெல்ப் தெம், டு எஜுகேட் தெம் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன். பிகாஸ் இந்த பள்ளியை தாண்டி, இந்த காம்பவுண்டை தாண்டி கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவனும் இந்த சமுதாயத்தை நோக்கி ஒரு நல்ல வகையில் இந்த சமுதாயத்தை திருத்தி கொண்டு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் நாங்கள் வெளியில் நிற்கிறோம். மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், டெக்ஸ்ட் புக் எல்லாமே பை சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக முன்னேறுவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஊக்கம் தருவதும் ஒரு வழிகாட்ட இருக்கிறதும் உங்களோட ஆசிரியர்கள். அதை தாண்டி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏதாவது, அது எவ்வளோ என்றது கணிப்பு போட வேணாம், ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு இன்னிலேருந்தே நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அத்தனை ஆசிரியர்கள் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரோட பெற்றோர்கள் வெளியில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, என் பையன் கண்டிப்பாக நல்லபடியாக படித்து கண்டிப்பாக இந்த குடும்பத்தோட பேரை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு ரொம்ப தைரியமாக இந்த காம்பவுண்டில் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை போய் பார்த்துக்கிறாங்க. ஆனால் வேலையை பார்க்கும்போதும் சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, நீங்கள் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு வரப்போகிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காத்துட்டு இருக்காங்க. அது கைவிடாதீங்க.
பெற்றோர்களை எப்பவுமே மதிங்க. தே ஆர் ஆல்வேஸ், அவங்கள மதிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும். நான் மதித்தேன், நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன், நான் இன்னமும் மதிக்கிறேன். உங்களால் ஒருத்தன் இன்னைக்கு நான் வந்து மேடையில் நின்று சுதந்திர தின அன்னைக்கு உங்களெல்லாம் சந்தித்து நான் பேசுவேன் கனவுல கூட காணல. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப வெகுளித்தனமாக நான் பாட்டு படித்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சி என்னென்னமோ விஷயங்கள், அதாவது ஒரு திசை இல்லாமல் இருந்தது. ஆனால் கரெக்டாக ஒரு நேரத்தில் ஒரு அலார்ம் அடிக்கும். அந்த அலார்ம் அடிக்கும்போது நான் பயன்படுத்திக்கிட்டேன். வாழ்க்கையில் இப்படி தான் நான் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் செயல்பட்டேன். அதே மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அலாம் பெல் அடிக்கும், அது பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் இன்னொரு அலாம் பெல் அடிக்கும்னு நினைக்காதீங்க. அலாம் பெல்ல எந்திரிச்சிருங்க, பயன்படுத்திக்கோங்க. Atrocities is definitely happening, especially டெல்லியில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது தவிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து மற்ற அதாவது சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி, அதாவது டு ஸ்டாப் த அட்ராசிட்டிஸ் ஃபார் உமன் அப்படின்றது எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான். வீட்டு வெளியில் வந்து செய்யணும், அதுதான் முக்கியம். நம்ம வீடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்ம வீட்டு பெண்கள் நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்காம வீட்டுக்கு வெளியில் வந்து சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்மளே வந்தால், இட்ஸ் நாட் நெசரி பொலிட்டிஷியன்ஸ் தான் குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் எல்லாரும் வெளில வந்து குரல் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக.